பிறந்த ஆண் குழந்தையின் வயிற்றுக்குள் கரு இருப்பதை பார்த்த மருத்துவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. தாயின் வயிற்றில் இருந்த ஆண் குழந்தையின் வயிற்றுக்குள் கரு உருவானது எப்படி அப்படிங்கிற மருத்துவர்களின் கேள்வியை விவரிக்குது இந்த தொகுப்பு. ஒரு பிறந்த குழந்தை, அதுவும் ஒரு ஆண் குழந்தை, அது வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தையா, இது எப்படிங்க சாத்தியமாகும் தானே கேக்குறீங்க? ஆகுங்க. எப்படின்னா இதுக்கு பேரு தான் ஃபீட்டஸ் அண்ட் ஃபீட்டஸ். இது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு பினாமினா. இது ஒரு ட்வின்னிங் அப்நார்மாலிட்டி. அதாவது ட்வின்ஸா பிறக்கிறதுக்காக உருவெடுத்த 2 குழந்தைங்க. இதுல ஒரு கருவுக்கு growth நின்னு போயிடுச்சு, பிளட் சப்ளை இல்லாம போயிடுச்சுன்னும் போது இதுக்கு நல்ல ஒரு பிளட் சப்ளை இந்த நல்லா இருக்க ட்வின் கிட்ட இருந்து ஒரு வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அப்நார்மலா இருக்க ட்வின் இந்த நல்லா இருக்க ட்வின் கூட போய் ஒட்டிக்கும். இதுக்கு பேரு பாரசிட்டிக் ட்வின்னிங். இது வந்துட்டு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்லயே நடந்துருங்க. ஆனா நம்ம அப்டாமினல் வால் இருக்கு பாத்தீங்களா, அது ஃபார்ம் ஆகுறதோ லேட்டஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பிரெக்னன்சில தான். சோ அதனால இந்த அப்நார்மல் ட்வின் நார்மலா இருக்க ட்வின்னுடைய ஒரு இன்டர்னல் ஆர்கன் மாதிரி வயதுக்கு உள்ள போய் செட்டில் ஆயிடும். அததான் இவங்க ஸ்கேன்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்குங்க பிரெக்னன்சில. இதெல்லாம் தெரிஞ்சுக்க கண்டிப்பா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் பண்ணிடுங்க. யூ டேக் கேர். ஆல்வேஸ் யுவர்ஸ் டாக்டர் டி. பை.